இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனைத்து புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த புனிதருடைய விழாவினுடைய தொடக்கம், வரலாறு, நோக்கம் இவைகளை பற்றி இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த புனிதருடைய விழாவை இன்னும் அர்த்தமுள்ள முறையில் கொண்டாட அன்போடு அழைக்கின்றேன். தொடக்கம் மற்றும் வரலாறு. தொடக்க கால கிறிஸ்துவ காலத்திலிருந்து புனிதர்களை போற்றும் பழக்கம் இருந்தாலும் அனைத்து புனிதர்களுடைய விழா நவம்பர் 1ஆம் தேதி சிறப்பிக்க தொடங்கியது மிக பிந்திய காலத்தில்தான். குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பண்டைய ரோமையின் பாந்தியோன் ஆலயம் புனிதர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் திரு அவை இந்த நாளை அதிகாரப்பூர்வமான ஏற்றுக்கொண்டதும் இதன் தொடக்கம். 7ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை போனிபஸ் 6ஆம் போனிபஸ் அந்த நாளை நிறைவேற்றினார். தொடர்ந்து 9ஆம் ஆண்டில் திருத்தந்தை கிரகரியின் ஆணையால் நவம்பர் 1ஆம் தேதி உலகில் பல இடங்களில் இந்த விழா கொண்டாட தொடங்கப்பட்டது. தாக்கமும் மற்றும் அதனுடைய தன்மையும் பற்றி நாம் யோசிக்கிற போது இந்த விழா அனைத்து புகழ்பெற்ற மற்றும் அறியப்பட்ட புனிதர்களையும் புனித நூலில் எழுதப்படாத புனிதர்களையும் நினைவு கூறும் நாள். குறிப்பாக புனித நூலில் எழுதப்படாத புனிதர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய நாள். அது உங்களுடைய பெற்றோராக, உங்களுடைய முன்னோராக இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். இது புனித வாழ்க்கையின் மாதிரிகளாக கடவுளின் அருளை தக்க வைத்து மதிப்புக்குரிய மனிதர்களை பற்றி மக்கள் கவனத்தை ஈர்க்கின்றது. புனிதர்களின் வாழ்க்கை முறைகள் நம்பிக்கையையும் ஆராதனையும் ஊக்குவிக்கின்றது. இந்த நாளில் முக்கிய தன்மை புனித வாழ்க்கையின் அழகு மற்றும் கடவுளின் மகிமையை உணர்த்தி விசுவாசிகளுக்கு புனிதர்களை பாத்திரமாக கொண்டு கடவுளுடைய தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய விழா இந்த விழா. இந்த விழா அனைவருக்குமான விழா. இந்த விழாவுடைய இறைகள் கருத்து என நான் தியானிக்கிற போது அனைத்து புனிதர்கள் விழா என்பது விண்ணகத்தை அடைந்த அனைத்து புனிதர்கள் கடவுளோடு வாழும் ஆன்மீக மகிமையோடு இருக்கக்கூடியவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது கடவுளின் அருளின் முழு தன்மையை, கிறிஸ்துவ சமூகத்தின் தனித்தன்மையையும் வலியுறுத்துகிறது. அகில உலக கிறிஸ்துவ சமுதாயத்தின் புனிதர்கள் இடம்பெறும் இடம் மற்றும் நடத்தை இதை உணர்த்துகிறது. இந்நாளில் கொண்டாட்டத்தோடு இணைந்து எப்படி விசுவாசிகளுக்கு உதாரணம் மற்றும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் இது காட்டுகிறது. இன்றைய செய்தியுடைய ஆழம் என்ன? இன்றைய உலகத்தில் புனிதர்கள் வாழ்வு மற்றும் அவர்கள் கடவுளோடு தொடர்பு கொண்டது மீதான ஆழமான அக்கறையும் எதிர்பார்ப்பும் அனைத்து நண்பர்களுக்கும் வழிகாட்டும் ஒளியாகும். இதன் மூலம் புனிதர்களின் வாழ்க்கை முறைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுவது என்ன? பகுத்தறிவு, தியாகம், அன்பு மற்றும் கடவுள் உணர்வு ஆகியவை வழிகாட்டும் இலக்குகளாக இருக்கிறது. இதிலிருந்து அனைவரும் ஒத்துழைத்து ஒரு புனித சமூகமாக உருவாக வேண்டும் என்று இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த விதத்திலே அனைவரும் ஒரு உறுதியான விசுவாச கற்பனையை வழங்குகிறது. யாரும் புனிதப்படுத்தப்படுவார்கள் என்பதை எல்லாம் திறந்தவர்களாக, திறந்த வாயாக நினைவூட்டுகிறது. இது ஒரு கிறிஸ்தவ கடவுளின் ஆன்மீக கொடை. நவம்பர் 1ஆம் தேதி வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படும் அனைத்து புனிதர்கள் விழா நமது கிறிஸ்துவ வரலாற்றின் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாற்று சுருக்கத்தை ஏற்கனவே நான் சொன்னேன். சுருக்கத்தை அனைத்து புனிதர்கள் விழா என்னும் திருவிழா அதன் உட்பகுதியில் 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவருடைய புனிதருடைய நினைவாக கொண்டாடப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் அதையெல்லாம் ஏற்கனவே நான் கூறியதை உங்களுக்கு இந்த நாளிலே மீண்டுமாக உங்களுக்கு எடுத்துக்காருங்கள். இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டியவை என்ன? இந்த நாளிலே நற்செய்தியாக கொடுக்கப்படுவது இயேசுடைய மழை பொழிவு, பேறு பெற்றோர் பற்றிய கூறுகளில் முடிவில் வருகின்ற இறைவசனம், நீதிக்காக துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய இயேசு அடுத்ததாக தம்மை பின்பற்றுவதால் தனிப்பட்ட முறையில் துன்பப்படுத்தப்படுவர்கள், இகழப்படுவர்கள் மற்றும் உண்மையான பழிச்சொல்லுக்கு ஆளாளர்களை பார்த்து மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். துன்பத்தின் மத்தியில் மகிழ்ந்திருக்க சொல்லும் இந்த கட்டளை ஆழமான வாழ்வியல் உண்மைகளை நமக்கு வழங்குகிறது. இந்த வாழ்வியல் சிந்தனை என்ன என்றால், இன்னல் என்னும் பொக்கிஷம். துன்பத்தின் மறுபக்கம் என்ன? உலகியல் பார்வை, துன்பம், இழப்பு, தோல்வி ஆகியவை வெறுக்கத்தக்கவை, அவமானமும் நிந்தனையும் மனதை உடைப்பவை. மறைநூல் பார்வை என்ன? வாழ்வியலுடைய பார்வை என்ன? இயேசுவின் பார்வையில் நீதிக்காக நாம் அனுபவிக்கும் அவமதிப்பு, நிந்தை, துன்பம் ஆகியவை நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது உங்கள் தீய குணங்களுக்காக எதிராக நிற்கும் போது உலகம் உங்களை வெறுக்கும். இந்த வெறுப்பு நீங்கள் உலகில் தன்மையிலிருந்து விலகி கிறிஸ்துவின் தன்மைக்கு அருகில் வந்துவிட்டீர்கள் என்பதை காட்டுகின்றது. நடைமுறை வாழ்வு என்ன? நேர்மையுடன் தொழில் செய்பவர்கள், லஞ்சம் கொடுக்க மறுப்பவர்கள், உண்மைக்காக குரல் கொடுப்பவர்கள் பெரும்பாலும் அவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள் அல்லது ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த துன்பங்கள் தான் உங்கள் நீதியின் ஆழத்தை கொண்டு வரும் என்று கூறுகிறார். எனவே இப்படிப்பட்ட நீதியின் வாழ்க்கை கைமாறு கிடைக்கும் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று அவர் கூறுகிறார். நாம் உலகில் பெரும் கைமாறு தற்காலிகமானது. ஒரு பதவி, பணம், புகழ் போன்றவை காலப்போக்கில் அழிந்து போகலாம். ஆனால் இயேசுவின் வழியில் நின்று நாம் இழக்கும் எல்லாவற்றுக்குமான பலன் முடிவில்லாதது, அது மிதமெஞ்சியது. நாம் ஒரு நல்ல செயலை செய்யும் போது உலகில் அங்கீகாரத்தையோ பாராட்டையோ எதிர்பார்க்க தேவையில்லை. மனிதர்கள் மனமாற்றம் தற்காலிகமானது, அவர்களின் பாராட்டு நிலைக்காது. நாம் விண்ணுலகில் கைமாறை இலக்காக கொள்ளும் போது மனிதர்களுடைய இகழ்ச்சி நம்மை பாதிக்கவே பாதிக்காது. நாம் நிலையான அழியாத ஒரு இலக்கிற்காக வாழ்கிறோம் என்பதை உணர்த்தும். இறைவாக்கன மரபினுடைய நம்பிக்கையும் இதையே கூறுகிறது. இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கனை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனின் உண்மை செய்திகளை சொன்ன இறைவாக்கன் அனைவரும் பெரும்பாலும் துன்பத்தையே சந்தித்தார்கள். குறிப்பாக மோசே, எலியா, எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நீதிக்காக துன்பப்படுவது என்பது ஒரு புதிய அனுபவம் அல்ல, அது விசுவாசிகள் மற்றும் இறைவாக்கள் நீண்ட மரபு. இந்த துன்பம் நம்மை கீழிறக்கவில்லை, மாறாக அவர்களின் மேன்மிகு வரிசையில் நம்மை நிறுத்துகிறது. நாம் துன்பப்படுக்கையில் நாம் தனியே இல்லை. வரலாற்றில் நீதியின் சாட்சிகள் அனைவரும் நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் என்று உணர்த்துவதுதான் இந்த விழா. முடிவாக வாழ்வுக்கு அழைப்பு. சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் சோதனை, நிந்தை, அவமானம் வரும்போது அதை சாபமாகவோ துரதிர்ஷ்டமாகவோ கருத தேவையில்லை. மாறாக அது நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட சீல், ஒரு முத்திரை என்று நாம் உணர வேண்டும். உங்களுடைய நீதி உங்களை சுற்றி இருப்பவருடைய தவறான போக்கை சுட்டி காட்டும் போது அவர்கள் உங்களை நிந்திக்கப்படும் கூடும். உங்கள் நேர்மை மற்றவர்களில் ஊழலை வெளிப்படுத்தும் போது அவங்களை துன்புறுத்தக்கூடும். அத்தகைய வேளைகளில் இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். மகிழ்ச்சியை காத்துக் கொள்ளுங்கள், பேரு வகையுடன் இருங்கள். இந்த உலகில் சிறு துன்பங்களுக்காக கலங்காமல் விண்ணுலகில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய பரிசை மனதில் நிறுத்தி தொடர்ந்து நீதியின் பாதையில் தளராமல் நடப்போம். அந்த பரிசு எல்லாவற்றையும் விட மேலானது, நிறைவானது. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவின் மழைப்பொழிவின் நிறைவு பகுதியில் இருக்கும் இந்த வார்த்தைகள் மனித இயல்புக்கு முற்றிலும் முரணான ஒரு செய்தியை சொல்கின்றன நினைக்கலாம். பொதுவாக இன்பம் வரும்போது மகிழ்கின்றோம், துன்பம் வரும்போது கலங்குகின்றோம். ஆனால் இயேசுவோ தம் பொருட்டு மக்கள் தம்மை இகழ்ந்து துன்புறுத்தி பொய் சொற்களை சொல்லும் போது மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் என்கிறார். இந்த ஆழமான அழைப்பின் பின்னால் என்ன இருக்கிறது என்றால் பொறுமை, நீதி மற்றும் மறுவாழ்வு என்னும் 3 வாழ்வியல் உண்மைகள் புரிந்துள்ளன. பொறுமை நிலையான நம்பிக்கையினுடைய வேர். இந்த உலகில் நீதிக்காக துன்பப்படுவது என்பது ஒரு குறுகிய கால நிகழ்வு அல்ல. உண்மைக்காக பேசுவர்கள், நேர்மையாக நிற்பவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் மீது உலகம் உடனே திரும்பி நின்று கைதட்டுவதில்லை. மாறாக புறக்கணிப்பு, அவமானம், இழப்பு போன்றவற்றைத்தான் முதலில் பரிசாக கொடுக்கிறது. பொறுமை தேவை. ஏன்? நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கே உடனடி அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சிலுவை சாவே அவருக்கு உலகம் கொடுத்த பரிசு. நாம் நீதிக்காக போராடும் போது உடனடியாக பலனை எதிர்பார்க்க கூடாது. மத்தேயு 5:12 பாடம் என்ன? மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் என்ற கட்டளை நம்முடைய பொறுமையை சோதிக்கும் நெருக்கடிகளின் மத்தியில் ஒரு அசையாத நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. நமது பெருமை என்பது வெறுமனே காத்திருப்பது அல்ல, மாறாக கடவுள் செயல்படும் காலம் வரும் வரை நீதிக்கான போராட்டத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து மேற்கொள்வது. வாழ்வினுடைய அழைப்பு பொறுமை என்பது சோர்ந்து போகாமல் இருப்பது, இலக்கை நோக்கி உறுதியாக நடப்பது, நமக்கு இழைக்கப்படும் அநீதியை மனதில் ஆழத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக வாழும் உறுதியான ஆவிதான் உண்மையான பெருமை. அடுத்ததாக நிந்தை எனும் சாட்சி. நீதிக்காக துன்பப்படுவோர் பேறு பெற்றோர் என்று கூறுகிறது மத்தேயு நற்செய்தியிலே. தனிப்பட்ட துன்பங்களை பற்றி பேசுகிறது. வாழ்க்கையிலே வரக்கூடிய தனிப்பட்ட துன்பம், நீதிக்கான தாகம், நீதிக்காக பசி. தாகம் உள்ளவர்கள் மட்டுமே நீதிக்காக துன்பட துணிவார்கள். உண்மையான நீதி என்பது சமூக நீதியா, அரசியல் நீதியோ,
மட்டுமல்ல, ஒரு கடவுளின் சித்தத்திற்கு விருப்பத்திற்கு ஏற்ப வாழும் தனிப்பட்ட பரிசுத்தமும் நேர்மையுமாக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தரும் சாட்சி, நீங்கள் கிறிஸ்துவின் நீதியை பின்பற்றும் போது இருளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சுடராக மாறுகிறீர்கள். இந்த ஒளி இருளில் இருப்பவர்களை சங்கடப்படுத்துகிறது. எனவே அவர் உங்களை இழக்கிறார்கள், பொய்யான மொழிகளை பேசுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இறைவாக்கு நீதி இதற்கு முன் வாழ்ந்த இறைவாக்கு சமுதாயத்தின் தவறுகளை தைரியமாக சுட்டி காட்டாமலே துன்புறுத்தப்பட்டார்கள். நீதிக்காக துன்படுவது என்பது வரலாற்றில் ஆண்டவருக்காக நின்றவர்கள் வரிசையில் நாமும் நிற்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆம், மறுவாழ்வுடைய மகத்துவமும் அதையே கூறுகிறது. அளவற்ற மகிழ்ந்த வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு 2 வாழ்வுகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இவ்வுலகில் துன்பத்தின் நடுவிலும் மன அமைதி, ஆனந்தம் மற்றும் கடவுளின் பிரசனத்துக்கு கிடைக்கும் ஆழமான ஆன்மீக மறுவாழ்வு. மின்னுலகில் முழுமையான நீதியும் மகிமையும் நிறைந்த முடிவில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. இப்படியாக நீதிக்காக நாம் ஒவ்வொருவரும் துன்பப்படுகிற போது கடவுளுக்கு சாட்சியமாக மாறுகிறோம். நமது பொறுமையை இழக்காமல் நீதிக்காக தொடர்ந்து போராடி நிலையான ஆனந்தத்தை நாடி இறைவனுடைய மகிமைகளே நாம் பெருமை கொள்வோமா, வாழ்வடைவோமா? அதற்காக நாம் செபிப்போம். இன்றைய நற்செய்தி மழைப்பொழிவின் நற்செய்தியிலே எத்தனை பேறுகளை அவர் கொடுக்கிறார். ஆவியில் எளிமையுள்ளோர் பேறு பெற்றோர். ஆழமான வாழ்வியல் உண்மைகளை அது தருகிறது. ஆன்மீக தேவைகள் உணர்த்து கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கும் ஒரு எளிமையில் வாழ அது அழைக்கிறது. துயருவோர் பேறு பெற்றோர். துயருவோர் ஆழமான வாழ்வியல் உண்மைகளை வாழ்வாக்க அது அழைப்பு விடுக்கிறது. ஆறுதல், நீதி, உண்மைக்காக துன்புறுவோருக்காக கடவுளே நித்திய ஆறுதலை அளிக்கிறார். கனிவுடையோர் பேறு பெற்றோர். நாம் அனைவரும் கனிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அது அழைப்பு விடுக்கிறது. சாந்தமும் மனத்தாழ்மையோடு இருந்து நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்ள அது அழைப்பு விடுக்கிறது. நீதியின் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் என்று அது அழைக்கிறது. நிறைவு நீதியை தேடுபவர்கள் கடவுளின் பிரசனத்தாலும் தூய ஆவியின் கனியினாலும் நிரப்பப்பட அது அழைப்பு விடுக்கிறது. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்று அது அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஆழமான வாழ்வியல் உண்மைகளை கூறுகிறது. இரக்கம் பெறுவரம் கடவுளில் இருந்து இரக்கத்தை பெறுவோம் என்று அது அழைப்பு விடுக்கிறது. இதயத்தில் தூய்மையாக இருக்க அது நமக்கு அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் செய்ய நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீதிக்காகவும் இயேசுக்காக துன்புறுத்தப்படுவதைத்தான் நாம் ஆழமாக தியானித்தோம். நீதிக்காக துன்புறுத்தப்படுதல் என்கிற அந்த வார்த்தை இங்கு இயேசு குறிப்பிடும் நீதி என்பது உலக சட்டங்களுக்கு பயந்து வாழும் நீதி அல்ல. அது கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ற நேர்மையாக உண்மையான வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரைச்சியஸ்னஸ் என்கிற வார்த்தை துன்பத்தின் காரணம் ஒரு தனிநபர் கிறிஸ்துவின் நீதியை பின்பற்றும் போது அவரை சுற்றியுள்ள உலகின் அநீதி வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இருளில் பொறுத்து கொள்ளவில்லை, இருள் ஒளியை பொறுத்து கொள்ளவில்லை. எனவே நீதிமானை துன்புறுத்துவதன் மூலம் உலகம் தனது தவறை நியாயப்படுத்த முயல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் இறைவனுடைய மகிமையும் ஆட்சிமையும் பெறக்கூடிய சக்திகளாக இருப்பதற்கு அது அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க நாம் இறைவனுடைய மகிமையும் மாட்சிமையும் வேண்டி நாம் செபிப்போம். ஆமேன்.